ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெசிபி. சிக்கன் கிரேவி நம்ம விதவிதமாக செய்யலாங்க. இந்த ஸ்டைலில் ஒரு தடவை சிக்கன் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முக்கியமாக ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு சமையலெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கிரேவியை பார்த்த உடனே செஞ்சிடலாம். பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடவும் நல்லா சூட்டாக்குங்க. சிம்பிளாக சமைச்சோம், சிக்கன் கிரேவி சும்மா ஜம்முன்னு டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அருமையான சுவையான சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் இங்கே போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ் தான் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். இப்போ இதில் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்டோடவே கிள்ளி போட்டுருங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா பருப்பருன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேண்டாம், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் மசாலா ரெடி. இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த சிக்கனில் அரைச்ச மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோங்க. இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த எலுமிச்சம்பழ சாறு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸோ எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கனில் அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது மூடி எடுத்து வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த மசாலா பிடிச்சி சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யும்போது சிக்கன் நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. அடுத்ததாக நரைச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம தாளித்து விட்டுட்டு டைரெக்டாக பொடி வகைகளை நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ஒரு சில சமயம் கரிஞ்சிற வாய்ப்பு இருக்குது, டேஸ்ட்டு மாறிடும். இப்படி லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஆயிலில் சேர்த்து கலக்கும் போது அந்த டேஸ்ட்டு, வாசனை, கலர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு இந்த டிப்பு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி விழுதை கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயம், தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிறதில்ல. ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்க்குறோம். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி நான் சிக்கனோட கலந்து வச்சுருந்தோம். இப்போ அந்த சிக்கன் பீசஸை கம்ப்ளீட்டாக இந்த மசாலாவில் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விடுவோம். அந்த சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். சிக்கனுக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோங்க. இனி ஜஸ்ட் அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவாங்க. சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் மூடி மட்டும் வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
சிக்கன் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடாமல் தான் மூடி வச்சோம். சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருவோம். அகைன் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டதில் பாருங்கள், சிக்கன்லேருந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 70% குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாங்க. சிக்கன் வந்து இதுலேயே வெந்து வதங்கி கொஞ்சம் திக்காகும். நான் இங்கே திக்கான சிக்கன் கிரேவி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் திரும்பவும் மூடி வச்சுட்டேன். ஸ்டவ்வை கண்டிப்பாக இனி சிம்மில் வச்சிடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணுனா அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சும்மா தகன்னு இருக்குது. கிரேவியும் பாருங்கள் திக்காயிருச்சு. நல்ல கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் ஈஸி கிரேவி இது. ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியாக நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நிறைய ப்ரொசீஜர் இல்லாமல் டக்குன்னு சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இங்கே டக்குன்னு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்கிறோம். அடுத்தது தேவையான மசாலா பொடியெல்லாம் இன்னொரு பவுலில் கலந்து வச்சுக்கிறோம். நல்ல ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலா பொடியெல்லாம் ஒன்று சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சிக்கன் கிரேவி ஒரு 20-25 நிமிஷத்தில் ஜம்முன்னு ரெடி ஆயிரும். பக்கா டேஸ்டியாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா சூட்டாகும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ரெசிபி. சிம்பிளாக டேஸ்டியாக டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னாலும் இந்த ரெசிபி ரொம்ப அருமையான ரெசிபிங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.